ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, செம்மையாக டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சங்கரா மீனில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழம்பு பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக நான் இஞ்சியை தட்டி சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போது தக்காளி சேர்த்துருங்க. ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வேகிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சீக்கிரமாக அப்போ தான் தக்காளி வெந்து வரும். நல்லா மசிச்சு விடுங்க தக்காளியை. பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது வரமிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகட்டும், மிளகாத்தூளோட பச்சை வாசனை. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குழம்ப நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா குழம்பு பாதி அளவுக்கு நல்லா வற்றி வரணும். அப்போ தான் மீன் போடணும். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போது மீனை நம்ம சேர்த்துடலாம். மீன் குழம்புலாம் நல்லா மண் சட்டியில் வைங்க, அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். மீனை போட்டதும் பாருங்கள், நான் கரண்டி வச்சு எப்படி கிண்டி விடுறேன்னு. ரொம்ப போட்டு கிண்டி விடாதீங்க, மீனெல்லாம் அப்படியே தூள் தூளாக உடஞ்சிடும். மீனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சட்டியோட ஹீட்லேயே மீன் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், மீன் வந்து கொஞ்சம் கூட உடையாமல் மீன் வந்திருக்கு. பாருங்கள், கண்டிப்பாக மீன் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும்.
நல்லா சூடான சாதத்தில் ஒரு கரண்டி ஊற்றி ஒரு மீனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.